நான் அடிக்கடி சொல்ற மாதிரி Even as I say often, திரும்பவும் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். again I would like to சில remind, வருஷங்களுக்கு முன்பதாக years back நான் கார்ல போகும்போது when I was traveling in my அண்ணா car, நகர் ரவுண்டானாவில் ஒரு பெரிய போஸ்ட் வச்சிருந்தோம். There was a big- அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு. advertisement board in Anna Nagar. நைட் 9 o'clock to மார்னிங் 6 o'clock எங்களுடைய ஃபோனை வாங்குனீங்கன்னா ஆல் டாக் டைம் ஃப்ரீ. From night 9 to morning 6, if you purchase a phone, your talk time is free. நான் கூட வந்தப்பா சொன்னேன், நம்மளை எவ்வளவு முட்டாளாக்குறான் பாத்தியா. I told the other person, how much is free? 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் டாக் டைம் ஃப்ரீயா. From 10 to 6 the talk time. மார்னிங் 10 இல்ல, நைட் From 9:10. நைட் 10 to 6 9:10 to 6. டாக் டைம் ஃப்ரீ. எவ்வளவு வேணா யார்ட்ட வேணா பேசலாம். You can talk to any extent to anybody. ஆனா அவர் சிரிச்சிட்டு போயிட்டாரு. He, my friend laughed. ஆனா உண்மை என்ன தெரியுமா? You know the truth. 10 மணிக்கு மேல தான் ஃபாரின் கால் பேச முடியும். நீங்க ஃபாரின் கால் எடுத்தீங்கன்னா ஆல் ரூட் ஆர் பிஸி. If you take the foreign calls after 10, the routes ஆல் ரூட் ஆர் பிஸி. the routes are busy. All the routes are busy. அப்ப டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல வர்க் பண்ற ஒருத்தரை பார்த்து என்ன பிரதர், I asked that 10 ல இருந்து 6 ஃப்ரீன்னு போட்டுட்டு Having said 10 to 6 ஃபோன் பண்ணா if I phone- ஆல் ரூட் பிஸி ஆல் ரூட் பிஸி. All the routes are இது busy. அடுத்த ஏமாத்தானா? இல்ல பாஸ்டர், ஏமாத்தே இல்ல பிரதர். There's no deception. 10 ல இருந்து 6 ஆல் ரூட் ஆர் பிஸி. From 10 to 6, all the routes are really busy. இத யார் யூஸ் பண்ணது? Who has used it? Only lovers. So only lovers had used it. அவங்க தூக்கமே வரல. Poor people, they could not sleep. ராத்திரி எல்லாம் பேசுறாங்க ஐயா. All night they were talking with each எப்படியா other. மேட்டர் கிடைச்சது? How come they came across this? எப்படியா ராத்திரி எல்லாம் விழிச்சிருந்த? How come they were awake? ஆனா 10 ல இருந்து 6 8 மணி நேரம் எப்படியா பேசுன? 8 hours they were speaking to each other. நம்ம மரமண்டைக்கு வழங்காது, அவங்க போய் கேளுங்க. We are dumbheads. We cannot understand. லவ்வர்ஸ்ல போய் கேளுங்க எப்படி அவங்க எப்படி. You go and ask those people as to how. ஒரு மணி நேரம் எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்றது? லவ் பண்ணியா? So you have got to be in love with Jesus to pray for 1 hour. வெக்க கட்ட விசுவாசி கேக்குறான், ஒரு மணி நேரம் எப்படி ஜெபம் பண்றது? Shameless believers, you say, how do we pray for 1 hour? 5 அதிகாரமா அப்பா? 5. Oh my God. பக்கம் பக்கமா வாசிக்க, லவ் லெட்டர் மட்டும் வாசிக்கிற பக்கம் பக்கம். If you are asked to read a love letter, you would read it for pages. நான் சொல்வேன், love Jesus. I would say, love your Bible. love Jesus. ஆண்டவரை And love your நேசிச்சு Bible. பாரியா, உனக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்கும். You love Jesus. Just give a try. Then you can know. ஆண்டவரை நேசிச்சு பாரியா, You try loving Jesus. தூக்கமே வராதியா. You can never sleep. முழிச்சிருக்கணுமா? You've got to be awake. இன்றைக்கு ராவெல்லாம் நான் முழிச்சிருக்க போறேன். தீர்மானம் பண்ணி 10 நிமிஷம் தூங்கிடுவேன். You make a decision. Within 10 minutes, you're flat. இதுக்கு தீர்மானம் எல்லாம் உதவாது பிரதர். You don't need a decision for that. ஆண்டவரை நேசி பாரியா. Just try love Jesus. ஆண்டவரை நேசி வாசி. You love the Lord and read the word of God. இது பரிசுத்த பைபிளா தெரியாது. You will not see this as a whole. All letters are love letters. All the letters in the Bible are love letters. அதனால தான் சொன்னாயா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள். Those இன்னைக்கு who நிறைய love the பேர் word of வேதத்தை God. வாசிக்கிறான். Many read the word of God. ஆனா அந்த வேதம் வாசிக்கிறதுக்கு இல்ல. Word of God. Love is not- your Bible. You're got to love the word of God. இத நேசியன்னா Love me. பக்கம் பக்கமா வாசிப்பையா. If you love the word of God, மணிக்கணக்கா வாசிப்பையா. you would read for hours. தேவனுடைய ஐக்கியம் என்ன? What about the fellowship in God? நான் சொல்வேன், அந்த கர்த்தருடைய வார்த்தையோடு, Word of God. தேவ சமூகத்துல, In the presence of God. வாலிபர்களே, Youngsters, கன்னியர்களே, girls, பெரியோரே, elders, சிறியோரே, as well as young இந்த people. உலகத்தில் ஒரே ஒரு அன்பு மாத்திரம் நிரந்தரமானது. Only one love would last forever. மற்ற எல்லாம் அனித்தியமானது. The other love is mortal. அது குறிப்பிட்ட கால வரைக்கும் உள்ளது. It's only for an appointed time. நித்தியமாய் நிலைத்திருக்கிற ஒரே ஒரு அன்பு, இம்மையிலும் மறுமையிலும் நிலைத்திருக்கிற அன்பு தேவனின் அன்பு. Everlasting love that can be found here and eternity is only the love of God. முதலாவது உறவை சீர்படுத்துங்கள். என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக அல்லது எச்சரிக்கும்படியாக கொடுத்த ஒரு மனிதன் யார் என்று கேட்டால், நீங்கள் எல்லாரும் ரொம்ப அதிகமாய் அறிந்திருக்கிற சிம்சோன்.
இந்த மனுஷனை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவங்க அம்மாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த கவனிங்க, அந்த பிள்ளை பிறந்தது முதல் யாருக்கென்று இருப்பான்? தேவனுக்கென்று இருப்பான். பிறந்தது முதல் அவன் தேவனுக்கென்று இருப்பான். அவன் பெலிஸ்தரை எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்டவர் அவனை இன்னும் உருவாக்கவே இல்லை. இன்னும் தாயின் கருவில் அவன் உருவாகவே இல்லை. அதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டா, அவன் பிறந்தது முதல் யாருக்கு அவன் இருப்பான்னு கேட்டா, தேவனுக்கென்று இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுக்கென்று உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை தேவனுக்கென்று வாழல. தேவன் அவனை எவ்வளவோ உபயோகப்படுத்த, அவனை தெரிந்து கொண்டு அவனை பயன்படுத்த முயற்சித்த வேளையிலேயும் அவனை தேவன் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அவனுடைய ஆயுசு காலம் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு விதமாய் சொல்வேன், ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை அவனே முடிச்சுக்கிட்டான். ஒரு குறைந்த நல்ல பலமுள்ளவனாயிருக்கும்போது, நல்ல சுகம் உள்ளவனாயிருக்கும்போது தன் வாழ்க்கையை பாதியிலேயே முடிச்சுக்கிட்டான். அவன் வன்னிண்ட கால் வாழ முடியலை. அவன் யார் என்று கேட்டால், பிறந்தது முதல் தேவனுக்கென்று இருப்பான் என்று அவன் உருவாக முன்ன தேவன் எழுதி வச்ச ஒரு மனுஷன். இவன் தேவனுக்கென்று வாழணும்னு ஆண்டவர் தீர்மானித்து உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுடைய அகோர வாழ்க்கையை பார்த்தீங்களா? அவன் தேவனுக்கென்று கடைசியில் அவனுடைய தேவன் எவ்வளவு பயன்படுத்த அவனை முயற்சித்தும் அவன் தன் வாழ்க்கையை முடிச்சிட்டான். வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு. இந்த சிம்சோன் நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. உங்களுக்கு எச்சரிக்கை, எனக்கு எச்சரிக்கை, எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை பலகை நாம் கவனிச்சுட்டு போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் தவறு நடக்கவே நடக்காது. முன்னால் நிறையா பேர் நமக்கு எச்சரிக்கை பலகை வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு எச்சரிக்கை பலகை வச்சவன் இந்த சிம்சோன். நான் சுருக்கமாக இவன் தவறு செய்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் பயன்படுத்தப்பட்டு நீடித்த வாழ்வு வாழ வேண்டுமானால் இந்த எச்சரிக்கையை கவனித்து நடவுங்கள். இந்த 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், அந்த பிள்ளை வளர்ந்தது. பாருங்க, அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. பிள்ளை வளர்ந்துச்சு. பிள்ளைய கர்த்தர் என்ன செய்தாராம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஊரார் சொல்லியிருப்பாங்க, இந்த பிள்ளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. இவன் ஒரு துஷ்ட பிள்ளை இல்லைங்க, இவன் ஒரு பொறுக்கி இல்லை, இவன் ஒரு துன்மார்க்கம் இல்லை. இந்த பிள்ளையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. அவன் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஆவி அவனை ஏவ தொடங்கினார். என்ன ஏவி இருப்பார்?
சிம்சோன், நான் உன்னை எதுக்கு படைச்சேன் தெரியுமா? நான் உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டேன் தெரியுமா? உன்னை ஏன் உன் தாய் கருவில் உண்டாக்குனேன் தெரியுமா? நீ எனக்கென்று உண்டாக்கப்பட்டவன், அதனால நீ இந்த வேலைகளை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை பயன்படுத்த தொடங்கினார், அவனை உபயோகப்படுத்த தொடங்கினார். அவனை ஆசீர்வதிச்சாரு, இப்போ ஆண்டவர் உபயோகப்படுத்த தொடங்கினார். ஆனால் அவனுடைய விழுகை நீங்கள் எங்கே, அடுத்த வசனத்திலேயே அவனுடைய விழுகை ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கத்திலே தேவன் அவனை உபயோகப்படுத்த, அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்துவதற்கு தீர்மானித்த பொழுது, இன்னொரு பக்கத்திலே அவனுடைய தோல்வி ஆரம்பமாயிடுச்சு. எங்கே தெரியுமா தோல்வி ஆரம்பமாச்சு? வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு ஸ்திரியை கண்டான். தன் தகப்பனிட சொன்னான், இந்த பொண்ணு என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறாள். நான் தாழ்மையாக சொல்லுவேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷன் அவன் ஒரு அபாத்திரமாக போயிட்டது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் முதலாவது எதை அடக்கலைன்னு சொன்னால், தன்னுடைய கண்களை அடக்கலை. வாலிபர்களாய் உங்களுக்கு அன்பாய் சொல்லுவேன், நம்முடைய அவயவத்தில் இந்த கண் இருக்கு பாருங்க, இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்ட். இதை குறித்து ஆண்டவராய் இயேசு சொல்லுகிற வேளையிலே, இந்த கண்கள் சொல்லப்படுகிற வேளையில் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் தயவு செய்து 34ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் என்ன ஆயிடும்? இருளாயிடும். உன் கண்ணு கெட்டு போச்சுன்னா உன் சரீரம் எல்லாம் இருளாயிடும். ஆண்டவர் ஏன் இந்த கண்ணை வச்சிருக்கிறாருன்னா, பார்க்கறதுக்கு மாத்திரம் இல்லை. நம்ம கண்ணு ஏன் ரெண்டு சின்ன கண்கள் அப்படின்னு சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு பாடுவோம். இந்த கண்கள் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, பார்க்கறதுக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஹோல் பாடி, இந்த முழு சரீரத்துக்கும் இந்த கண்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெளிச்சமாக இருக்கு. இந்த கண் மாத்திரம் கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? இருளாயிடும், சரீரம் இருளாயிடும். சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, இப்போ லைட் போட்டிருக்கு, வெளிச்சம். இந்த அறைக்கு, இந்த சர்ச்சுக்கு வெளிச்சம் லைட்டு போட்டிருக்கு. இந்த லைட்டு போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்குறீங்க. இந்த லைட்டு போட்டிருக்கிறதுனால நீங்கள் வாசிக்கிறீங்க. இந்த லைட்டு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு முன்னால் என்ன இருக்குன்னு தெரியுது. இந்த லைட்டை மாத்திரம் அணைச்சிட்டா இங்கே இருள் வந்துட்டா பக்கத்தில் உள்ளவங்களும் தெரியாது, நம்ம என்ன படிக்கிறோன்னு தெரியாது, நமக்கு முன்ன என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு இருள் என்று சொல்லுகிறது ஒரு பயங்கரமானது. ஒரு கட்டடத்துக்கு வெளிச்சம் இருக்கு, எங்கு பார்த்தாலும் வெளிச்சம் தேவை. ஒரு சரீரம் வெளிச்சமாக இருக்கணுமானால், நம்முடைய வழியை கண்டுபிடிக்கணுமானா, நம்முடைய பாதையை அறிஞ்சு கொள்ளணுமானா, தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்ளணுமானா, தேவன் வச்சிருக்கிறது இந்த கண். இந்த கண்ணை மாத்திரம் ஒருவன் சரியாக பயன்படுத்தாமல், தேவனை பார்க்க வேண்டிய இந்த கண்கள், வெளிச்சமாக இருக்க வேண்டிய இந்த கண்கள், தவறான காரியங்களை காண எப்பொழுது காண்கிறதோ
அப்பொழுது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையே இருளாக போயிடுது, கண்ணு கெட்டு போயிடுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.